சினிமா டி நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். வந்துட்டே சொல்லு, திரும்ப வந்துட்டேடு. என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸையும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியும் மதிச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம லக்கி பாஸ்கர் படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெங்கி அட்லூரி சார் என்னை மன்னிச்சிருங்க. வாத்தி படம் பார்த்துட்டு நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன். ஆண்டவன் புண்ணியத்தில் இந்த படத்தை நான் போய் தேட்டரில் பார்த்துட்டேன். கொடுத்த காசுக்கு வர்த்து. இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படம் பார்க்காதவங்க படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. பார்த்துட்டு இந்த ரிவ்யூ பாருங்கள். லக்கி பாஸ்கர் 1992 மும்பை சிட்டியில் கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு தனியார் வங்கியில் ஒரு நல்ல போஸ்ட்டில் இருக்கிற துல்கர் சல்மானை தேடி சிபிஐ ஆஃபீஸர்ஸ்லாம் வராங்க. அவர் என்னமோ ஒரு பெரிய ஸ்கேம் பண்ண மாதிரி நமக்குலாம் காட்டப்படுது. நமக்கும் அப்படிதான் புரியுது. சிபிஐ ஆஃபீஸர்ஸ் துல்கர் சல்மானை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கிறப்போ துல்கர் சல்மான் தன்னோட வாழ்க்கையில லாஸ்ட் 3 இயர்ஸ்ல நடந்த விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த 3 இயர்ஸ்ல என்ன நடந்துச்சு, துல்கர் சல்மான் யாரு, கடைசியில துல்கர் சல்மானுக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் தான் லக்கி பாஸ்கர். இந்த படத்துல துல்கர் சல்மான், மீனாட்சி சௌத்ரி, ராம்கி, சாய் குமார், சுதா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வெங்கி அட்லூரி அவர்கள் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஜிவி பிரகாஷ் குமார் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. முக்கியமா துல்கர் சல்மான். வறுமையில வாடி போயிருக்கிற பாஸ்கருக்கும் கோடீஸ்வரன் லக்கி பாஸ்கருக்கும் அவர் காமிச்சிருந்த வேரியேஷன் வேற லெவல். எனக்கு பர்சனலாகவும் துல்கர் சல்மானை ரொம்பவே பிடிக்கும். கிங் ஆஃப் கோத்தாலாம் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்காகவே நான் 4 வாட்டி பார்த்தவன். இந்த படத்துலையும் அவர் ஒரு பர்ஃபார்மராக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு சீன்லலாம் உணர்ச்சி வேசப்பட்டு பேசிட்டு அப்புறம் அழுது கெஞ்சி திரும்பவும் நார்மல் பாஸ்கர் மூடுக்கு வருவார் பாருங்க, வேற லெவலு. மீனாட்சி சௌத்ரி கதையில் ஒரு ஹீரோயினாக இல்லாமல் கதைக்கு தேவைப்படுற ஒரு ஹீரோயினாக இந்த படத்துக்கு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதை நான் சொல்லியே ஆகணும், தலைவர் ராம்கிக்கு மறுபடியும் இந்த படம் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் ரீசெண்டாக மாறன், கஸ்டடி மாதிரியான படங்களில் நடிச்சிருந்தாலுமே இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருந்தாரு. உண்மையாகவே சூப்பராக நடிச்சிருந்தாரு. மற்றபடி நம்ம RDX சாய் குமார் ஆகட்டும், தீராத விளையாட்டு பிள்ளையில அம்மாவை வருவாங்களா சுதா அவங்களாகட்டும், அப்புறம் நம்ம துல்கர் சல்மானுக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாரு ராஜ்குமார் காசிரெட்டி, இவங்க எல்லாருமே ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் குமாரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் அப்புறம் சாங்ஸ் எல்லாமே கேட்க சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த விதி மாறுதா அப்படிங்கிற சாங் பர்சனல் ஃபேவரட்டாக மாறிடுச்சு. இந்த படத்துக்கு நிமிஷ் ரவி அவர்கள் தான் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. கிங் ஆஃப் கொத்தா, குரூப் இந்த படங்களுக்கும் இவர் தான் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருந்தாரு. இந்த 2 படங்கள் மாதிரியே இந்த படத்துக்கும் அவர் வச்ச ஃப்ரேம்ஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. டைரக்டர் வெங்கி அட்லூரிக்கு இது ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி கதைகளை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தாலுமே சூப்பரான ஸ்க்ரீன் பிளே மூலமா நம்மளை சீட் ஏஜில் உட்கார வச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். பவர்ஃபுல்லான டைலாக்ஸ், ஹீரோவை நரேஷன் பண்ண வச்ச விதம்னு பட்டையை கிளப்பிட்டாரு. சரி, படத்தில் டிராபேக்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டால் ஒரு சில டிராபேக்ஸ் இருக்குது. ஆனால் படத்தோட ஸ்க்ரீன் பிளே அது ஒரு விஷயமா கூட என்னை யோசிக்க வைக்கல. மொத்தத்தில் இந்த படம் தேட்டரில் காசு கொடுத்து பார்த்தவங்களுக்கும் ஓடிடியில் டைம் ஒதுக்கி பார்க்க போகிறவங்களுக்கும் ஒரு ஒர்த்தான மூவின்னு தான் நான் சொல்லுவேன். இத்துடன் இந்த திரை விமர்சனம் முடிவுக்கு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.